இன்னைக்கு அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பற்றி நாம பார்க்க போறோம். அண்டம் என்றால் என்ன? விண்மீன் திரள்களின் தொகுப்பு, அதாவது விண்மீன் கூட்டங்களினுடைய தொகுப்பு அண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. விண்வெளி அறிவியல் என்றால் என்ன? வானில் உள்ள விண்மீன்கள் மற்றும் வான் பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் விண்வெளி அறிவியல் என்று அழைக்கப்படுகிறது. விண்மீன்கள் மற்றும் கோள்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. விண்மீன்கள், கோள்கள், விண்மீன்களை சுற்றக்கூடிய கோள்கள், கோள்களை சுற்றக்கூடிய துணைக்கோள்களான சந்திரன்கள், விண்கற்கள், வான்மீன்கள் போன்றவை வான் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சூரியனையும் சூரியனை சுற்றும் கோள்களும் சூரிய குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றது. விண்மீன்களின் கூட்டம் விண்மீன் திரள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நமது சூரியன் ஒரு விண்மீன் ஆகும். அந்த விண்மீன் பால்வெளி விண்மீன் திரள்களில் அமைந்துள்ளது. விண்மீன் திரள்களினுடைய பல லட்சக்கணக்கான விண்மீன் திரள்கள் சேர்ந்து அண்டத்தை உருவாக்குகின்றது. ராக்கெட் என்றால் என்ன? செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு பயன்படும் வாகனம் ராக்கெட் ஆகும். புவியின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், வானிலை குறித்த தகவல்களை வானியல் ஆய்வு நமக்கு தருகின்றது. முதலில் ராக்கெட்டை கண்டறிந்தவர்கள் சீனர்கள் ஆவர். இவர் மரக்குழாய்களில் வெடிமருந்தை பயன்படுத்தி ராக்கெட்களை உருவாக்கினர். இதற்கு தீ அம்புகள் என்று அழைத்தனர். மங்கோலிய இராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்காக இந்த தீ அம்புகளை சீனர்கள் பயன்படுத்தினர். முற்காலத்தில் போர்க்கருவியாக ராக்கெட்கள் பயன்படுத்தப்பட்டன. விண்கலங்களை விண்ணில் செலுத்துவதற்கு ராக்கெட்கள் உதவுகின்றன. விண்வெளியை பற்றி ஆய்வதற்கு பயன்படும் தொலைநோக்கிகளை விண்ணில் செலுத்த ராக்கெட்கள் உதவுகின்றன. செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த ராக்கெட்கள் உதவுகின்றன. மனிதனையும் கருவிகளையும் விண்ணுக்கு அனுப்ப உதவும் விண்வெளி வாகனம் ராக்கெட் ஆகும். ராக்கெட் 4 பாகங்களை கொண்டது. ஒன்று கட்டமைப்பு, பணிச்சுமை அமைப்பு, வழிகாட்டு அமைப்பு, செலுத்தும் அமைப்பு. இது ராக்கெட்டினுடைய அமைப்பு. பணிச்சுமை அமைப்புல தான் செயற்கைக்கோள்கள் வைக்கப்பட்டிருக்கும். வழிகாட்டும் அமைப்புல தொலைத்தொடர்பு சாதனங்களான கணினிகள், ரேடார்கள் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கும். உந்து விசை அமைப்புல எரிபொருளுக்கு ஆக்சிஜனை அளிக்கக்கூடிய ஆக்சிகரணியும், அவற்றை இடையில் பிரிக்கக்கூடிய சட்டம், எரிபொருள் கலன், இந்த மூன்றும் சேர்ந்தது உந்து விசை அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது. ராக்கெட்டினுடைய முழு வடிவமும் கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ராக்கெட்டின் கட்டமைப்பில் ராக்கெட்டை நிலைநிறுத்துவதற்கு கீழ்ப்பகுதியில் துடுப்புகள் போன்ற அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். கட்டமைப்பில் செயற்கைக்கோள்கள் வைக்கப்பட்டிருக்கும். இவை எடை குறைந்த டைட்டானியம் மற்றும் அலுமினியம் போன்ற பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ராக்கெட்டினுடைய கீழ்ப்பகுதியில் துடுப்புகள் காணப்படும். ராக்கெட்டினுடைய முழு அமைப்பும் கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. பணிச்சுமை அமைப்பில் செயற்கைக்கோள்கள் வைக்கப்பட்டிருக்கும். செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு, உளவு பார்த்தல், தகவல் தொடர்புனா செல்போன், இன்டர்நெட் கனெக்ஷன்களை உருவாக்குவதற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன. வானிலை ஆய்வு செய்வதற்கும், உளவு பார்த்தல், இராணுவத்தில் உளவு பார்ப்பதற்கும், கோள்களை ஆராய்வதற்கும், கண்காணிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன. வழிகாட்டும் அமைப்பில் கணினிகள், ரேடார், தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகியவை உள்ளன. இவை ராக்கெட்டை வழிநடத்தி செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு உதவுகின்றன. விண்ணில் ஏவிய செயற்கைக்கோள்களை விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து கட்டுப்படுத்த இந்த வழிகாட்டும் அமைப்பு பயன்படுகிறது. உந்து விசை அமைப்பு
உந்து விசை அமைப்பில் எரிபொருள் கலன்கள், எரிபொருளை செலுத்துவதற்கு பயன்படும் இறைப்பான்கள், எரியூட்டும் அறை ஆகியவை அமைந்துள்ளன. உந்து விசை அமைப்பு இரண்டு வகைப்படும். ஒன்று திரவ உந்து விசை அமைப்பு, மற்றொன்று திட உந்து விசை அமைப்பு. இந்தியா இரண்டு விதமான ராக்கெட்களை உருவாக்கியது. ஒன்று PSLV, மற்றொன்று GSLV. PSLV என்பதன் விரிவாக்கம் துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம். GSLV என்பது புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம் ஆகும். PSLVக்கும் CSLVக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, PSLV வாகனத்தின் ராக்கெட்டின் மூலமாக ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டுகள் அனுப்பப்படுகின்றன. அதாவது தொலை தொடர்பு வானிலை ஆய்வு செய்யக்கூடிய சேட்டலைட்டுகளை அனுப்புவதற்கு PSLV ராக்கெட்கள் பயன்படுத்துகின்றன. கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகளை அனுப்புவதற்கு GSLV பயன்படுகிறது. கம்யூனிகேஷன் சேட்டலைட் என்பது இன்டர்நெட் கனெக்ஷன், செல்போன் கனெக்ஷன்களுக்கு பயன்படும் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகளை அனுப்ப GSLV பயன்படுகின்றது. PSLVயில் 1 டன் அளவு எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அனுப்ப முடியும். GSLVயை பயன்படுத்தி 2.5 டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ முடியும். PSLVயில் திரவ எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. GSLVயில் திரவ கிரையோஜெனிக் ஃபியூயல், மிக குறைந்த வெப்பநிலையில் உள்ள திரவ எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. PSLV 6 என்ஜின்களை கொண்டது. GSLV 4 என்ஜின்களை கொண்டது. இயங்கு பொருட்களின் வகைகள். இயங்கு பொருட்கள் 3 வகைப்படுகின்றன. இயங்கு பொருட்கள் என்பது வேதிப்பொருட்கள் ஆகும். இவை எரிபொருளாக பயன்படுகின்றன. எரிபொருள் மற்றும் ஆக்சிஜனை வழங்கும் ஆக்சிகரணி இரண்டும் சேர்ந்து இயங்கு பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திரவ இயங்கு பொருட்கள். திரவ எரிபொருட்களை திரவ எரிபொருட்களுக்கு திரவ இயக்கு பொருட்கள் என்று பெயர். திரவ ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மற்றும் எத்தில் ஆல்கஹால் போன்றவை திரவ எரிபொருளாக பயன்படுகின்றன. ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, புகையும் நைட்ரிக் அமிலம் ஆகியவை ஆக்சிஜனை வழங்கும் ஆக்சிகரணிகளாக திரவ இயக்கு பொருட்களில் பயன்படுகின்றன. இது திரவ ஹைட்ரஜன். மிக குறைந்த வெப்பநிலை -டிகிரியில் உள்ள மிக குறைந்த வெப்பநிலை -121 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கும் குறைவான வெப்பநிலையில் உள்ளதுதான் திரவ ஹைட்ரஜன். புகையும் நைட்ரிக் அமிலம், இது ஆக்சிகரணியாக பயன்படுகிறது. திண்ம இயக்கு பொருட்கள். திட நிலையில் உள்ள எரிபொருட்கள் திண்ம இயக்கு பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாலியூரித்தீன், பாலிபியூட்டாடையின் போன்றவை திண்ம இயக்கு பொருளாக பயன்படுகின்றன. நைட்ரேட், குளோரேட் உப்புக்கள் ஆக்சிகரணிகளாக பயன்படுகின்றன. இது பாலியூரித்ரீன், பாலிபியூட்டாடையின். கிரையோஜெனிக் இயக்கு பொருட்கள். இவை தாழ் வெப்பநிலை இயக்கு பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது -121 கெல்வினுக்கும் குறைவான வெப்பநிலையில் உள்ள திரவ எரிபொருட்கள். இவை குறைந்த வெப்பநிலையில் உள்ளன. எரியூட்ட இவற்றுக்கு தனியான அமைப்புகள் தேவையில்லை. எரிபொருட்களை கலந்தவுடன் அவை எரிய ஆரம்பித்து விடுகின்றன. எரிபொருள் தொட்டி. கிரையோஜெனிக் இயக்கு பொருட்கள் எரிபொருள் தொட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிகரணிகளான ஓசோன், ஆக்சிஜன் போன்றவை ஆக்சிகரணி தொட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இறைப்பான் மூலமாக எரிபொருளானது சிறிது சிறிதாக எரியூட்டும் அறைக்கு அனுப்பப்படுகின்றது. ஆக்சிகரண தொட்டியில் இருந்து ஆக்சிஜன் மற்றும் ஓசோன் போன்ற ஆக்சிகரணிகள் எரியூட்டும் அறைக்கு வருகின்றன. எரியூட்டும் அறையில் இரண்டும் கலந்தவுடன் எரிந்து அதிக வெப்பநிலையும் அதிக திசைவேகமும் அதிக உந்து விசையும் கொண்ட வாயுக்கள் பின்னோக்கி வெளிவருகின்றன. ராக்கெட் முன்னோக்கி செல்கின்றது. நியூட்டனின் 3வது இயக்க விதிப்படி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை ஒன்று உண்டு. இந்த தத்துவத்தில் ராக்கெட் செயல்படுகிறது. அதிக உந்து விசையுடன் எரிந்த வாயுக்கள் பின்னோக்கி வெளிவருகிறது.
அந்த வாயுக்கள் அதே அளவு விசையை ராக்கெட்டின் மீது முன்னோக்கி செலுத்துகின்றது. இதனால் ராக்கெட் முன்னோக்கி மேல் நோக்கி செல்கின்றது. இதுக்கு ஒரு சின்ன செயல்பாடு பார்ப்போம். ஒரு பலூன் எடுத்து நல்லா ஊதி கையை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கையை தளர்த்துனீங்கன்னா கீழ் நோக்கி வாயுக்கள் வெளிவரும், பலூன் மேல் நோக்கி செல்லும். இந்த தத்துவத்தில் தான் ராக்கெட் செயல்படுகின்றது. ராக்கெட்டில் எரிந்த வாயுக்கள் கீழ் நோக்கி பின்பகுதியின் வழியாக வெளிவருகின்றது. அதே அளவு உந்து விசையுடன் ராக்கெட் முன்னோக்கி செல்கின்றது. இது ராக்கெட்டினுடைய அமைப்பு. ராக்கெட்டில் பல்வேறு படிநிலைகள் உள்ளன. முதல் நிலை எரியூட்டும் அறை, இரண்டாம் நிலை எரியூட்டும் அறை, மூன்றாம் நிலையில் கட்டுப்பாட்டு கருவிகளான கணினிகள் வைக்கப்பட்டுள்ளன. முதல் பகுதியில் செயற்கைக்கோள் வைக்கப்பட்டுள்ளது. நான்காவது பகுதியில் செயற்கைக்கோள் வைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட்டை ஏவும் போது முதல் நிலை எரியூட்டும் அறையில் உள்ள எரிபொருட்கள் முழுவதும் எரிந்தவுடன் அவை விடுவிக்கப்படுகின்றன. அடுத்து இரண்டாம் நிலையில் உள்ள எரியூட்டும் அறையிலிருந்து எரிபொருட்கள் எரிக்கப்படுகிறது. எரிக்கப்படும் போது ராக்கெட்டினுடைய கோணமானது சாய்வாக மாற்றப்படுகிறது. மூன்றாவது நிலையில் செயற்கைக்கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று உண்டு என்ற நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி தத்துவத்தில் ராக்கெட் செயல்படுகின்றது. ராக்கெட்டில் இருந்து எரிந்த வாயுக்கள் கீழ் நோக்கி வெளிவருகின்றன. ராக்கெட் மேல் நோக்கி நகர்கின்றது. துணைக்கோள் ஒன்றினை குறிப்பிட்ட வட்டப்பாதையில் நிறுத்த வேண்டுமென்றால் ராக்கெட் சரியான வேகத்தில், சரியான திசையில், சரியான குறிப்பிட்ட உயரத்திற்கு ராக்கெட் உயர்த்தப்பட்ட பிறகு சாய்வாக செலுத்தப்பட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படுகின்றன. இதனால் பல கட்ட ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்திய விண்வெளி திட்டம் 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் முதலில் தொடங்கப்பட்டது. இந்தியா முதலில் அனுப்பிய செயற்கைக்கோள் ஆர்யபட்டா ஆகும். இது 1975ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா ஆவார். சந்திராயன் 1 என்ற செயற்கைக்கோளை சந்திரனுக்கு முதலில் இந்தியா அனுப்பியது. 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் நாள் சந்திராயன் 1 என்ற விண்கலத்தை ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து PSLV ராக்கெட் மூலமாக சந்திராயன் 1ஐ விண்ணிற்கு அனுப்பியது. சந்திராயன் 1 312 நாட்கள் செயல்பட்டது. அதனுடைய 95% வேலையை 362 நாட்களில் முடித்துவிட்டது. 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்பை இழந்தது. சந்திராயன் 1னுடைய நோக்கங்கள்: சந்திரனில் நீர் இருக்கிறதா என்பதை கண்டறிதல், சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிதல், சந்திரனில் ஹீலியம்-3 உள்ளதா என்பதை கண்டறிதல், சந்திரனின் முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்குதல், சூரிய குடும்பத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, அதாவது எப்போதிருந்து சந்திரன் தோன்றியது என்பதை கண்டறிதல். இதுதான் சந்திராயன் 1ன் நோக்கங்களாகும். கலாம் சாட் என்ற 64 கிராம் எடை கொண்ட மிகச்சிறிய செயற்கைக்கோளை ரிபாத் சாருக் என்ற 18 வயது உயர்நிலை பள்ளி மாணவர்கள் உருவாக்கினர். இந்த செயற்கைக்கோளை 2017ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் நாசா விண்வெளி ஆய்வு நிலையம் விண்ணிற்கு செலுத்தியது. சந்திராயன் 1ன் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை ஆவார். சந்திராயன் 1ன் சாதனைகள்: சந்திரனின் மேற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது. சந்திரன் முற்காலத்தில் உருகிய நிலையில் இருந்தது என்பதை கண்டறிந்தது. அமெரிக்கா அனுப்பிய அப்போலோ 15, அப்போலோ 11 போன்ற விண்கலங்கள் தரையிறங்கிய இடங்களின் படங்களை பதிவு செய்தது. சந்திரனில் உள்ள கனிம வளங்களை பற்றி உயர் பகுதிறன் கொண்ட நிறைமானி மூலமாக கண்டறிந்தது.
எக்ஸ் கதிர் படக்கரவியின் மூலம் அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான் போன்ற தனிமங்கள் சந்திரனில் உள்ளதை கண்டறிந்தது. சந்திராயன் 1 75 நாட்களில் 40,000க்கும் மேற்பட்ட படங்களை புவிக்கு அனுப்பியது. சந்திரன் மேடு பள்ளங்களுடன் குழிகளை கொண்டு காணப்படுகிறது என்பதை கண்டறிந்தது. பூமியின் முழு வடிவத்தையும் புகைப்படம் எடுத்து புவிக்கு அனுப்பியது. மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற குகைகள் சந்திரனில் இருப்பதை கண்டறிந்தது. மங்கள்யான் இது செவ்வாய் வாகனம் ஆகும். 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி PSLV ராக்கெட் உதவியுடன் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து மங்கள்யான் விண்ணிற்கு அனுப்பப்பட்டது. மங்கள்யான் விண்கலமானது 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. செவ்வாய்க்கோள் இரண்டாவது சிறிய கோளாகும். சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோளாகும். இது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் அதன் மேற்பரப்பில் காணப்படும் இரும்பு ஆக்சைடு ஆகும். சந்திராயன் 1 24 மணி நேரம் 37 நிமிடங்களில் செவ்வாய்க்கோள் 24 மணி நேரம் 37 நிமிடங்களில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருகின்றது. சூரியனை சுற்ற 687 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றது. மங்கள்யான் திட்டத்தின் நோக்கங்கள்: செவ்வாயின் மேற்பரப்பை ஆராய்தல், செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்பதை கண்டறிதல், அல்லது செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பதை ஆராய்தல். சுற்றுக்கலம்: செவ்வாய் வாகனம் மங்கள்யானில் சுற்றுக்கலம், தரையிறங்கி, உளவி என்ற 3 பகுதிகளை கொண்டு காணப்பட்டது. கர்நாடக மாநிலம் பைலாலு என்னுமிடத்தில் உள்ள இந்திய ஆழ்நிலை விண்வெளி வயலகத்துடன் இந்திய நாடு செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு ஆகும். சோவியத் விண்வெளி ஆய்வு நிலையம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை போன்றவை முதலில் செவ்வாய்க்கு விண்கோளை அனுப்பிய விண்வெளி ஆய்வு மையங்கள் ஆகும். சந்திராயன் 2 2019ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் செலுத்தப்பட்டது. சந்திராயன் 2இல் சுற்றுக்கலம், தரையிறங்கி, உளவி என்ற 3 பகுதிகள் காணப்பட்டன. சுற்றுக்கலம்: இந்த சுற்றுக்கலம் கர்நாடக மாநிலம் பைலாலு என்னுமிடத்தில் உள்ள இந்திய ஆழ்நிலை விண்வெளி வளையகத்துடனும் விக்ரம் எனப்படும் தரையிறங்கியுடனும் தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்பட்டது. தரையிறங்கிக்கு விக்ரம் என்று பெயரிடப்பட்டது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் ஆவார். அவரின் நினைவாக தரையிறங்கிக்கு விக்ரம் என்று பெயரிடப்பட்டது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தற்போதைய தலைவர் கைலாசம் வடிவு சிவன் ஆவார். இவர் 2018ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். கிரையோஜெனிக் இயந்திர தொழில்நுட்பத்தை ராக்கெட்டில் புகுத்தியவர் கைலாசம் வடிவு சிவன் ஆவார். இவர் ராக்கெட் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். கைலாசம் வடிவு சிவன் ராக்கெட் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். 104 செயற்கைக்கோள்களை இஸ்ரோவில் இருந்து ராக்கெட் மூலமாக ஒரே நேரத்தில் செலுத்தி சாதனை படைத்தார். உளவி என்பது அறிவு என்று பொருள்படும். இது பிரக்யான் என்ற சமஸ்கிருத சொல்லின் மொழிபெயர்ப்பாகும். உளவி என்பது ஒரு ரோபோ வாகனம் ஆகும். இந்த படத்துல காணப்படுகிற இந்த ரோபோ வாகனம் தான் உளவி என்று அழைக்கப்படுகிறது. சந்திராயன் 2 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் நிலவின் வட்டப்பாதைக்குள் நுழைந்தது. சந்திரன் புவியினுடைய ஒரே இயற்கை துணைக்கோள் ஆகும். இது புவியில் இருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதனுடைய விட்டம் 3,474 கிலோமீட்டர் ஆகும்.
சந்திரன் தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலமும் சமமாக இருப்பதால் நாம் சந்திரனின் ஒரு பகுதியை மட்டுமே எப்பொழுதும் காண முடிகிறது. நாசா விண்வெளி நிலையம் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ளது. இது ஒரு புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு மையமாகும். இது 1958ஆம் ஆண்டு அக்டோபர் 1 நாள் தொடங்கப்பட்டது. இது 10 மையங்களை கொண்டுள்ளது. செவ்வாய், வியாழன், சனி, புதன் போன்ற கோள்களுக்கு விண்கலங்களை அனுப்பியது நாசா விண்வெளி நிலையமாகும். மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ போன்றவை நாசா அனுப்பிய விண்கலங்கள் ஆகும். சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் நாசா ரோபாட்டிக் விண்கலங்களை அனுப்பியுள்ளது. அப்பல்லோ விண்வெளி திட்டங்களே நாசாவின் புகழ்பெற்ற திட்டங்களாகும். அதிலும் அப்பல்லோ 8, அப்பல்லோ 11 என்பது மிகச்சிறந்த திட்டமாகும். அப்பல்லோ 8 திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அப்பல்லோ 11 திட்டமானது முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டமாகும். அப்பல்லோ 11 விண்கலமானது 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் தரையில் இறங்கியது. முதலில் நிலவில் தரையிறங்கிய மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆவார். அவரோடு சேர்ந்து 2 விண்வெளி வீரர்கள் சென்றனர். நீல் ஆம்ஸ்ட்ராங்குடன் சென்ற 2 விண்வெளி வீரர்கள் புஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலிங்ஸ் ஆவர். நாசாவுடன் இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ சேர்ந்து நிசார் என்ற விண்கலத்தை வானில் அனுப்பியது. நிசார் என்பதன் விரிவாக்கம் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் என்பதாகும். முதலில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லா ஆவார். இரண்டாவதாக விண்வெளிக்கு சென்ற இந்திய வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். இவர் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு 2 முறை பயணம் செய்துள்ளார். விண்வெளியில் நீண்ட தூரம் பயணம் செய்த பெண்மணி என்ற சாதனையை 2012ஆம் ஆண்டில் இவர் படைத்தார். 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் விண்வெளியில் நடந்தார். 7 விண்வெளி பயணங்களை மேற்கொண்டுள்ளார். செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் திட்டக்குழுவில் இடம்பெற்றுள்ளார். Thank you.